ஈராக்கில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதில் இந்தியர் ஒருவர் பலியாகியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈராக்கில் கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு இந்தியர் பலியாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. அமெரிக்க நாட்டு கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மார்ஷல் ஐலாந்து நாட்டினுடைய கொடியை பொருத்திய இந்த அமெரிக்க நாட்டு கப்பல் ஈராக் கடற்கரை அருகே பாஸ்ரா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்க நாட்டிற்கு சொந்தமான இந்த கப்பலின் பெயர் விஷ்ணு என்று விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது. அந்த கப்பல் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டிருக்கு என்றால் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட படகு இந்த சேஃப்டி விஷ்ணுவின் மீது மோதி மிகப்பெரிய அளவில் இந்த விபத்து ஏற்பட்டு தீ பிளம்புகள் வானை நோக்கி உயர்ந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு மிக கொடூரமான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல் இன்று காலையே வெளியாகி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தற்போது இந்திய தூதரகம் இந்த விபத்தில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த கப்பலில் இருந்த ஏனைய 15 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஈராக் நாட்டு அதிகாரிகளோடு இந்திய அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் மீட்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தூதரக அதிகாரிகள் செய்து வருவதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.